இனி நித்திரை பண்ணுங்கள். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள், போவோம் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவர்களிடம் வரும்போதும் அவர்கள் நித்திரையாய் இருக்கிறார்கள். விழித்திருக்க வேண்டியவர்கள் நித்திரை செய்கிறார்கள். ஆபத்து அவர்களுக்கு அருகாமையில் வந்துவிடுகிறது. இயேசு அவர்களை தட்டி எழுப்புவதற்கு பதிலாக, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று கூறுகிறார். நித்திரையை விரும்புகிறவர்கள் நித்திரை செய்யட்டும் என்று விட்டுவிடுகிறார். ஆவிக்குரிய நித்திரை மிகவும் ஆபத்தானது. பாவத்திற்குரிய தண்டனை ஆவிக்குரிய நித்திரைக்கும் கிடைக்கும். பல சமயங்களில் ஆவிக்குரிய ரீதியாக விழித்திராமல் நித்திரை செய்கிறவர்களை கர்த்தர் தண்டித்திருக்கிறார். அவர்கள் மீது தமது நியாய தீர்ப்பை தாமதமில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஆலோசனையின் சத்தத்தை கேட்டு நாம் விழித்திராவிட்டால் பட்டயத்தின் சத்தத்தை கேட்டு நாம் விழித்திருக்க வேண்டியது வரும். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு விழித்திராதவர்கள் பட்டயத்தின் சத்தத்தை கேட்டாவது விழித்திருக்க வேண்டும். ஆபத்தில் சிக்கி விடாதவாறு எப்படியாவது விழித்திருக்க முயற்சி பண்ண வேண்டும். தம்முடைய சத்துருக்கள் நெருங்கி வருவதை இயேசு தமது சீஷர்களிடம் கூறுகிறார். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது என்று அறிவிக்கிறார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்று கூறுகிறார். பாடுகளை அனுபவிப்பது இயேசுவுக்கு புதுமை அல்ல. தம்மை காட்டிக் கொடுக்கிறவனும் பிடிக்கிறவர்களும் தமக்கு அருகில் வரும்போது இயேசு ஆச்சரியப்படவில்லை. தமது ஆபத்தை எதிர்பார்த்து அதை சந்திப்பதற்கு ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார். எழுந்திருங்கள், போவோம் என்று இயேசு கூறும்போது தப்பித்து ஓடிப்போவோம் என்னும் பொருளில் கூறவில்லை. பாடுகளை சந்திப்பதற்காக போவோம் என்று தமது சீஷர்களை அழைக்கிறார். சோதனைகள் வரும்போது அதை தாங்கிக் கொள்வதற்கு சீஷர்கள் ஆண்டவரிடம் கிருபை பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை ஜெபத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சீஷர்களோ இதுவரையிலும் ஜெபம் பண்ணாமல் நித்திரை பண்ணினார்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போனார்கள். ஆயத்தம் இல்லாமல் ஆபத்தை சந்திக்கப் போகிறார்கள். ஆபத்து அவர்களுக்கு அருகாமையில் வந்தபோது அவர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைகிறார்கள்.